ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், வெற்றி பெறும் நாளாய், அந்த வெற்றியோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். நம்முடைய தேவன் தோத்து போறவர்கள் தோல்வியின் தேவன் அல்ல, வெற்றி உள்ள தேவன். வெற்றி உள்ளவர் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிருபத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2:7. வெளிப்படுத்தின புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிரேக்க நாடு கொஞ்சம் விசேஷமான பழங்கால சரித்திரம் உள்ள நாடு. அங்கே நாட்டு லெவலில் ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது அவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் சுட்டுவாங்க, நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்வி அதுக்கு பிற்பாடு இலவசமாய் மாறும். என்னென்ன வரி உண்டோ அத்தனை வரியும் விலக்கு செய்வார்கள். யோசிச்சு பாருங்க. முடித்து வீட்டுக்கு வரும்போது அவன் வீட்டு காம்பவுண்டில் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு சதுரமா ஒரு குழி எடுப்பாங்க. அவன் அந்த குழி வழியா நுழைஞ்சு உள்ள போகணும். போன பிற்பாடு அது வெண்கல தகடல் நிரந்தரமா அந்த குழியை மூடுவாங்க. அதில் அவன் வெற்றி பெற்ற அந்த விவரங்கள் பொறிக்கப்பட்டு அநேகர் பார்க்கும்போது அழகா இருக்கிறது போல அவனுடைய விவரங்களை அதில் பதிப்பார்கள். ஒவ்வொரு நாடும் வெற்றி எப்படி கொண்டாடுது பார்த்தீங்களா? சாதாரணமா உலகத்துல இப்படி வெற்றி கொண்டாடப்படுமானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு முடிவில் ஒரு பெரிய வெற்றி அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்கிற நாட்கள் வருகிறது. ஆமென். இந்த உலக வாழ்க்கை நிலையானதில்லை. கொஞ்ச நாட்கள் இங்கே ஆண்டவர் சுகம் தருவார், சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், ஆறுதல் தருவார், நிம்மதி தருவார். எல்லாம் உண்மை. ஆனால் தற்காலிகமானதை 70 80 வருடம் இதான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை. சிறு வயது மாறி போகும், வாலிபம் மாறும், முதிர் வயது மாறும். தமிழ்ல சொன்னா வீடு போகும், காடு வாங்கும். நிரந்தரமான ஒரு இடம் பரலோக ராட்சியம். அங்கே கிரீடங்கள் வைத்து அவன் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறான். பவுல் சொல்லும்போது அப்படித்தானே சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுபோல் எனக்காக நீதியின் கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அந்நாளில் அதை தந்தருவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபைகளை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, உண்மையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கற்பிதாரும். நீர் தோற்று போன தேவன் இல்லை, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெயிக்கும் போது ஆண்டவரை 7 சபையிலும் அது வெளிப்படுதல் வாசிக்கிறோமே, அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு. அத்தனை ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தோல்வி பயம் மாறி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவிச்சு இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.